வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் நிவேத் ராஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் வெக்கேஷன் வந்து 4வது நாள், ஆகஸ்ட் 13 இன்றைக்கி தேதி. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்தோம். ரேன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. ரேன்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இந்த ஏர்பிஎன்பி வீடும் எப்போவுமே எங்கே போனாலும் எனக்கு ஏர்பிஎன்பி வீடு பிடிக்கும். ஏன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே சுத்தமானதை விட நம்மளும் தான் சுத்தமாக வச்சுருக்கோம் வீட்டை. இருந்தாலும் அது இப்போ இந்த மாதிரி ஏர்பிஎன்பியில் வந்து தங்கும்போது வீடு வந்து ரொம்ப, அதாவது புது வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிற வீடியோவில் அந்த ஒரு ஃபீல் வரும். அது இல்லாமல் நம்ம வெக்கேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் இல்லைங்களா, அப்போ அப்படியே போகிறோமே, விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பார்ப்போம் வீடியோக்குள்ளே போய். வீட்டுக்கு போகிற வழியில் என்னென்னா ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தால் நான் கேப்சர் பண்ணுறேன். பார்ப்போம். இப்போ நாங்கள் இன்னும் ரேன்ஸில் தான் இருக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். மணி 12 ஆகிடுச்சு. அதனால் வேறு எங்கேயும் விசிட் பண்ண போகல. இப்போ பார்க்குறீங்களே, இதுவும் ஒரு பார்க்கு தான். வெளியிலேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதை நாங்கள் விசிட் பண்ணல. நிறைய பார்க்கு வீடியோஸ் வந்து பாரிஸில் எடுத்தது இருக்குது. உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனுடைய லிங்க்கை வந்து நான் வீடியோ அங்கே அப்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதை மாதிரி நாங்கள் நிறைய சின்னதாக வெக்கேஷனுக்கெலாம் போன வீடியோங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கூட பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனுடைய லிங்க்கும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த ஊரும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு அமைதியான ஊர். ஜனம்லாம் வந்து ரொம்ப அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ரொம்ப எல்லாம் கடன்னு இருப்பாங்க. அரிபரின்னு அப்படியே நடக்கிறது, போகிறது, வரதுலாம் ஜனம் ஜாஸ்தி. அப்போ வந்து அங்கே இருந்ததுக்கும் எங்கள் ஊருக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. வெயில் கூட ரொம்ப தெரியல. அதாவது 33 டிகிரி 36 இருந்துச்சு. அப்போ கூட எங்களுக்கு அந்த வெயிலோட இது தெரியல. ரொம்ப எங்கள் ஊரில் வந்து தெரிகிற அளவுக்கு இங்கே தெரியல. வெயில் அந்த அனல்லாம் அவ்வளோ அதிகமாக இல்லை. நல்லாவே இருந்தது. நல்லா காற்று, நல்லா சுத்தமாக, இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. நம்ம இடத்துலேருந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த மனசுக்கும் உடம்புக்கும் அந்த ஃபீலே ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோங்களாம் நாங்கள் போடும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்குறீங்கன்றது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு காரில் போயிட்டுருக்குறோம். கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 2-2.5 மணி நேரத்தில் நாங்கள் எங்கள் வீட்டில் போய் சென்றடைந்து விடுவோம். இதுக்கு இடையில் டிராஃபிக் ஜாம் இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஏன்னா இது வெக்கேஷன் டைமு. அப்படியே எல்லா சைட்லேயும் வந்து வெக்கேஷன் போயின்னு வந்துன்னு இருப்பாங்க. அதனால் இங்கே பார்த்தா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வண்டி ஓட்டிட்டு காரு ட்ரைவ் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த 4 நாள் சூப்பராக போச்சுங்க. அப்படியே போனதே தெரியல. எப்போவுமே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரே மாதிரி இல்லாமல் வேறு ஒரு இடத்துல, அதுவும் சுத்தமாக இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. நாங்கள் இருக்கிற ஏரியாலாம் வந்து ரொம்ப பரபரன்னு இருக்கும். இங்கே ரொம்ப அப்படியே எல்லாமே கால்மாக அப்படியே பொறுமையாக இருக்குது. அதுவே ஒரு மைண்டுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன். அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அக்ரிகல்ச்சர் சைடாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து பயிர் வந்து செஞ்சுருக்குறாங்க. அந்த அறுவடை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே பாருங்கள் இப்படி தான் இருக்குது இந்த சைடு. சில இடம் கொஞ்சம் இப்போ அப்போ தான் விளைஞ்சிட்ருக்குது. சில முக்கால்வாசி இடம் வந்து இந்த கார் போகிற 2 சைடுலேயும் பாருங்களேன்.
பிரான்ஸ்லேருந்து கிளம்பி ட்ராவல் பண்ணி கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். வீடு வந்து எங்கள் வீடு வந்து சேர்ந்தாச்சு. எங்கள் வீட்டில் தான் இப்போ இருக்கிறேன். இப்போ மணி வந்து கரெக்டாக 2 ஆக போகுது. இப்போ வந்து இதுக்கு மேலே சமைச்சிலாம் சாப்பிட்டுன்னுக்கணுன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. இங்கே வேறு சரியான வெயிலாக இருக்குது. அதனால் இப்போ சமைக்கிறதுக்கெலாம் மூடும் இல்லை, டைமும் இல்லை. அதனால் நாங்கள் வரும்போதே சாண்ட்விச் வாங்கி வந்துட்டோம். அங்கேயே ஃப்ரான்ஸ்லேயே வாங்கி வந்துட்டோம். இப்போது குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ எல்லாமே வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு பெரிய வீடியோவும் ஷார்ட்டாகவும் வரும். நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கேயும் முடியுது. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.